இதை செய்து முடிச்சுட்டாங்கனாக்கா அவங்க சை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ். அதை தொடர்ந்து தலைமுடியை மலித்தல் அப்படிங்கிற அந்த பகுதி, தலைமுடியில் ஹலக் செய்தல், முடி மலித்தல் சிரைத்தல். முடி மலித்தல் சிரைத்தல் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கவனம் எடுக்க வேண்டியது 2. முதலாவது, ஆண்களுடைய முடி மலித்தல் அப்படிங்கிறது முழுமையாக முடியை மொட்டையடித்துக் கொள்ளுதல். சரிங்களா? முழுமையாக மொட்டையடித்துக் கொள்ளுதல் அல்லது சீராக அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறது, முன்னாடி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் சைடில் கொஞ்சம் அப்படி கட் பண்ணுறது கிடையாது. சீராக தலை நார்மலாக நம்ம முடி வெட்ட போனோம்னாக்கா என்ன செய்வோமோ, தலைமுடி ஃபுல்லாக நம்ம கரைச்சிக்குவோமோ அந்த மாதிரி கரைத்து கொள்ளுதல். அதுதான் வந்து முடி மலித்தல் அல்லது சிரைத்தலினுடைய நன்மை. இதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை முழுமையாக மலித்து கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று பிரார்த்திச்சிருக்காங்க. ஸோ அப்போ குறைச்சி கொள்கிறவங்களுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் இந்த நன்மையை வழங்குங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்களுக்கும், அதாவது 3 முறை மலித்து கொள்பவர்கள், முழுமையாக மலித்து கொள்பவர்களுக்கு துவா கேட்டாங்க. அடுத்ததாக குறைத்து கொள்பவர்களுக்கும் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது இறுதியாக முக்கஸ்ஸிரின், அதாவது முஹல்லிகீன் அப்படின்னு 3 தடவை செஞ்சாங்க, முக்கஸ்ஸிரின்னு சொல்லி 1 தடவை செஞ்சாங்க. சரிங்களா? ஸோ இதை வச்சு என்னென்னா, அப்போ அது போனால் போதுன்னு ஏதோ துவா செஞ்சாங்கன்னு அப்படின்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது. அதாவது மலித்து கொள்பவர்களுக்கும் நன்மை இருக்கிறது, குறைத்து கொள்பவர்களுக்கும் நன்மை இருக்கிறது. ஆனால் மலித்து கொள்வது அதில் சிறந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்த்துக்கணும். ஏதோ சும்மா போனால் போதுன்னு கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஸோ போனால் போதுன்னு கேட்குற வளமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறை கிடையாது. அவங்க செய்யக்கூடிய எல்லா துவாக்களும் நம்மளுடைய நலவுக்காக இருக்கும். எனவே நான் அந்த விஷயத்தை கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பெண்களுடைய விஷயங்களை பொறுத்து, பெண்கள் மொட்டையடிப்பது கூடாது. அவர்கள் தங்களுடைய முடியினுடைய ஒரு விரல் 1 இன்ச் அளவுக்கு, ஒரு சின்ன நுனி அளவிற்கான ஒரு அளவை அவர்கள் கத்தரித்து கொள்ள வேண்டும். அது மட்டுமே அவர்களுக்கு போதுமானது. இதை செய்து முடித்து விட்டால் ஒருவர் உம்ராவை முடித்தவராக ஆகிறார். அப்போ என்ன செய்கிறாரு? 4 விஷயங்கள். இஹ்ராம், ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸு போட்ட நிலையில் அவருக்கு அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருந்துச்சு. ட்ரெஸ்ஸு போட்டு அதுக்கப்புறம் அவர் தடுத்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருந்துச்சு. உம்ரா செய்யக்கூடிய நியத்தை வச்சுக்கிட்டாரு. அப்போ அவருக்கு எல்லா விஷயங்களும் தடையாகிறது. அதன் பிறகு அவர் தவாஃபில் ஈடுபடுகிறார். அதன் பிறகு அவர் சைங்கிற அந்த சஃபா மர்வாக்கு மத்தியில் ஓடுறார். அதன் பிறகு அவர் முடியை எடுத்துக்கொண்டால் அவருக்கு இந்த தவாஃப், அதாவது உம்ரா அப்படிங்கிறது முடிவடைகிறது. இந்த உம்ராவில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, உம்ராவில் நம்ம ஏதாவது பிழைகள் விட்டோம்னாக்கா அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த பிழைகள்லாம் நம்ம செய்யாமல் இருந்துடணும். சரிங்களா? இந்த பிழைகள் பக்கமே நம்ம போகக்கூடாது. ஏன்னா அது வீணான விஷயங்களாக ஆகிவிடும். உம்ராவுடைய முதல்ல இஹ்ராம், அடுத்ததாக தவாஃப், சை, இதை 3த்தையும் ஒருத்தர் செய்யாமல் விட்டார்னா அவருக்கு கூடாது. எனவே அவர் வந்து பரிகாரம் செய்ய வேண்டும். அதே போல் மீண்டும் அந்த உம்ராவை செய்யணும். மீண்டும் அந்த உம்ராவை மீகாத் எல்லைக்கு போய் மறுபடியும் இஹ்ராம் கட்டி நியத்து வச்சு திருப்பி வந்து தவாஃப், சை, முடியெடுக்கிறதுங்கிற எல்லா விஷயத்தையும் அவர் செஞ்சால் தான் அந்த தவாஃப், அந்த உம்ரா அவருக்கு கூடும். எனவே ஒருவர் தவாஃபே செய்யாமல் விட்டுட்டாரோ அல்லது சை செய்யாமல் இஹ்ராமை விட்டு அவர் வெளியே வந்துட்டாருன்னா அவருக்கு இந்த பிழைகள் அவருக்கு ஆகிடும். எனவே அவர் திருப்பி அந்த உம்ராவை செய்கிற மாதிரி அவருக்கு நிலைமை வந்துடும். எனவே அந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் மீகாத்தை கடந்து உம்ரா நியத்து வச்சுட்டாலோ அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம அதுக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது. என்னென்னா, அந்த ஹரம் எல்லைக்குள்ளே இருந்து ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இஹ்ராமுடைய நிலையில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பிழைகள் எதனது, நகம் வெட்டுறது, அதேமாதிரி வாசனை திரவங்கள் பூசிடுறது, அதே மாதிரி தலைமுடியை மறைக்கிற மாதிரி தொப்பி போட்டுடுறது, அதே மாதிரி இந்த தடுக்கப்பட்ட இந்த வேட்டையாடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சிடுறது, அதே மாதிரி தைக்கப்பட்ட ஆடையை போட்டுடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இஹ்ராமுடைய நிலையில் நம்ம விட்ட இந்த சின்ன சின்ன பிழைகளுக்காக நமக்கான பரிகாரம் அப்படிங்கிறது 3 நோன்புகள் வைக்கணும், அல்லது 6 ஏழைகளுக்கு உணவளிக்கணும், அல்லது ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்கணும். இப்படி 3த்தில் எதை வேணாலும் நம்ம செய்யலாம். இஹ்ராமுடைய நிலையில் செய்ய சின்ன பிள்ளைகளுக்காக. நம்ம பெரிய பிள்ளைகள், அதாவது இஹ்ராமுடைய நிலையில் ஒருத்தர் உறவு கொண்டுட்டார்னா அவருக்கு அந்த உம்ராவே பாத்தில் ஆகிடும், அது அவரிடத்தில் செல்லாது. எனவே அவர் மீண்டும் உம்ராவை செய்யக்கூடியவராக ஆக வேண்டும். எனவே இந்த பரிகாரங்களில் இருக்கிறது. இந்த விஷயத்தை நாம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். எனவே இத்துடன் உம்ரா முடிகிறது. இப்போ இந்த உம்ராங்கிறது வெறும் ஹஜ்ஜுக்கான உம்ரா மட்டும் கிடையாது. ஹஜ்ஜுக்காக நம்ம போகிறோம், அவங்க செய்யக்கூடிய இந்த உம்ராவுக்கும் இதே நிபந்தனை தான், இதே வழிமுறை தான். ஒருத்தவர் ஹஜ் அல்லாத மாதத்தில் செய்யக்கூடிய உம்ராவுக்கும் இதே நிலை தான், இதே வழிமுறை தான். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ்.